வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்என் சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குதிரைவாலி அரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டாச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கிறதேன். இது நல்லா வதங்கட்டும். அரிசி நான் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பேர் சாப்பிட்லாம். அதை தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. கேரட் பீன்ஸையும் நல்லா இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு நல்லா. அதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, காயெல்லாம் நல்லா வெந்துட்டு கைட்டு இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வெந்துருச்சான்றது தெரிஞ்சிடும். இப்போ இதில் குதிரைவாலி அரிசி சேர்த்துடலாம். இதில் லைட்டாக தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தீயை ரொம்ப கூட்டி வச்சிடக்கூடாது. மீடியம்லேயே நம்ம வச்சுக்கணும். தீயை மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். தீயை கம்ப்ளீட்டாக குறைச்சி சிம்மில் வச்சிடலாம். ஓகே, இதில் தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு இப்போ நம்ம அதில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நமக்கு இருக்க வேண்டாம். இதே நல்லா உதிரியாக வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த டைமில் நல்லா உதிரியாக வந்துருச்சு நமக்கு உப்புமா. நம்ம நார்மலாக செய்கிற உப்புமா விட இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.